புதிய ஏற்பாட்டில் உள்ள ரோமர் புத்தகம் கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடித்தளத்தை தெளிவாகவும் ஆழமாகவும் விளக்கும் மிக முக்கியமான புத்தகமாகும். இதை அப்போஸ்தலன் பவுல் ரோமில் இருந்த விசுவாசிகளுக்காக எழுதினார். யூதர்களும் புறஜாதியர்களும் ஒரே இரட்சிப்பில் எவ்வாறு ஒன்றிணைக்கப்படுகிறார்கள் என்பதே இதன் மையக் கருத்து. ரோமர் புத்தகம் மனிதனின் உண்மையான நிலையை வெளிப்படுத்துகிறது. அனைவரும் பாவம் செய்தார்கள் என்ற உண்மையின் மூலம் மனிதன் தன் சொந்த நீதியால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலேயே ரட்சிக்கப்பட முடியும் என்று பவுல் வலியுறுத்துகிறார். நியாயப்பிரமாணத்தின் செயல்களால் அல்ல, ஈசே கிறிஸ்துவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் மனிதன் நீதிமானாக்கப்படுகிறான் என்பதே இந்த புத்தகத்தின் மையச் செய்தியாகும். இந்த புத்தகத்தில் நீதியாய் வாழ்வது, பரிசுத்தமாய் வாழ்வது மற்றும் தேவனை மகிமைப்படுத்துவது ஆகிய முக்கிய ஆன்மீக கருத்துகள் தெளிவாக எடுத்துரைக்கப்படுகின்றன. ஆதாமின் மூலம் பாவம் வந்தது போல கிறிஸ்துவின் மூலம் ஜீவன் வந்தது என்றும் பவுல் விளக்குகிறார். மேலும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தலில் விசுவாசி எப்படி புதிய வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதையும் ஆழமாக எடுத்துரைக்கிறார். ரோமர் புத்தகத்தின் இறுதி பகுதிகள் நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை கவனமாக எடுத்துக்காட்டுகின்றன. அன்பு, தாழ்மை, அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிதல், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது போன்ற வாழ்க்கை முறைகள் விசுவாசியின் அடையாளமாக இருக்க வேண்டும் என்று பவுல் அறிவுறுத்துகிறார். மொத்தத்தில் ரோமர் புத்தகம் கிருபை, விசுவாசம், நீதிமானாக்குதல் மற்றும் மாற்றப்பட்ட வாழ்க்கை ஆகியவற்றின் முழுமையான விளக்கமாக விளங்குகிறது. இது ஒரு கோட்பாட்டு புத்தகம் மட்டுமல்ல, விசுவாசி தினந்தோறும் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கான வழிகாட்டியாகவும் உள்ளது. ஆமேன்.